வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வாழ்க்கையின் பேரரசி, வழுவில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி, வழுவில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழு தலைவியும் நீ எல்லோ, காலமும் காத்திடுவாய். அலையொளிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி நீ. அலையொளிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி நீ. அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தியானம் நேர்மையாளருக்கு கிடைக்கும் இறை தரிசனம் பற்றியது. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் செயல்கள் நேர்மையாகவும் நீதியுள்ள ஆண்டவருக்கு பிரியமானதாகவும் இருக்கும்போது அவருடைய தெய்வீக ஒளியை நாம் காண முடியும். உலகம் அநீதியால் நிறைந்திருந்தாலும் நேரிய உள்ளம் கொண்டவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. மே மாதம் அன்னை மரியாளின் வணக்க மாதமாக இருப்பதால் நேர்மையின் இருப்பிடமான அன்னை மரியாளின் வழியாக நாம் இறைவனை அணுகுவோம். உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று நேரிய உள்ளத்தோடு இறை சித்தத்தை ஏற்ற அன்னையைப் போல நாமும் நேர்மையாளர்களாக வாழ அருள் பெறுவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை திருப்பாடல்கள் 11ஆம் அதிகாரம் 7ஆம் இறை வார்த்தை. நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரிய இறைவா, உம்மை போற்றுகிறோம். நேர்மையையும் நீதியையும் விரும்பும் உமது பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை உமது சிறகுகளின் நிழலில் பாதுகாத்தருளும். எங்களுக்கு தேவையான நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் தந்தருளும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் உமது ஞானம் எங்களோடு இருக்கட்டும். எமது எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் உமது திருமுகத்தை காணத்தக்க வகையில் நேர்மையாக அமைய வரமருளும். அன்னை மரியாளின் பரிந்துரையால் எமது இல்லங்களில் உமது ஆசீர்வாதம் நிலை பெற செய்து எவ்வித தீய வழிகளுக்கும் நாங்கள் உட்படாதபடி காத்து கொள்ளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, வானதூதர் அன்னை மரியாளை வாழ்த்திய போது பயன்படுத்திய வார்த்தைகளின் ஆழமான அர்த்தங்களை இன்று நாம் தியானிப்போம். 1வது, அருள் நிறைந்தவரே. வானதூதர் அன்னை மரியாளை நோக்கி அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று வாழ்த்திய போது அவர் மூவொரு இறைவனின் தூதராக நின்று சகல செய்திகளிலும் மேலான செய்தியான இறைமகன் மனித அவதாரம் எடுக்கும் செய்தியை அறிவித்தார். அன்னை மரியாள் தனது உள்ளம், சொல், செயல் என அனைத்திலும் இறைவனின் வரங்களால் நிறைந்திருந்தார். விண்ணக தூதர்களையும் மற்ற புனிதர்களையும் விட மேலாக அன்னை பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் புண்ணியங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். நாமும் வானதூதரோடு இணைந்து அன்னையை புகழ்ந்து நம்முடைய வெறுமையான ஆன்மாவிற்கு தேவையான வரங்களை அன்னை பெற்றுத்தர வேண்டுமென்று மன்றாடுவோம். 2வது, ஆண்டவர் உம்முடனே. ஆண்டவர் உம்முடனே என்று வானதூதர் சொன்னது அன்னை இறைவனுடன் கொண்டிருந்த
நெருக்கமான உறவை குறிக்கிறது. மற்ற புண்ணிய ஆத்துமாக்களிடம் இறைவன் தமது கிருபையினால் தங்கியிருப்பார். ஆனால் அன்னை மரியாளிடத்தில் அவர் விசேஷமான அன்பினால் தமது இருப்பிடத்தை அமைத்தார். அன்னையின் இதயம் இறைவனின் மெய்யான தேவாலயமாக மாறியது. அங்கே மீட்பர் 9 மாதங்கள் தங்கியிருந்தார். நாமும் வரப்பிரசாத நிலையில் இருக்கும்போது இறைவன் நம்மிடம் வாசம் செய்கிறார். ஆனால் சாவான பாவத்தில் விழுந்தால் அந்த பாக்கியத்தை இழக்கிறோம். அத்தகைய நிலை நமக்கு நேராதபடி அன்னை நம்மை பாதுகாக்க வேண்டுமென்று வேண்டுவோம். 3வது, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே என்ற வார்த்தை அன்னை மரியாள் மற்ற அனைத்து படைப்புகளையும் விட உயர்ந்தவர் என்பதை உணர்த்துகிறது. முற்கொய்த பூக்களுக்கு நடுவே வெண்மையான லீலி மலர் திகழ்வது போல பாவக்கரை உள்ள மனித குலத்திற்கு நடுவே அன்னை தூய்மையின் அடையாளமாக விளங்குகிறார். ஆதி தாயான ஏவாள் வழியாக உலகிற்கு தீமைகள் வந்தன. ஆனால் 2ஆம் ஏவாளான அன்னை மரியாள் வழியாக உலகிற்கு ஆசீர்வாதங்கள் வந்தன. இத்தகைய மேன்மை பெற்ற அன்னையை விண்ணக தூதர்களும் மண்ணக மக்களும் என்றென்றும் வாழ்த்தி புகழ்வார்கள். மரி அன்னைக்கு சமர்ப்பிக்கும் ஜெபம். என் ஆண்டவளே, மீட்பரின் தாயாரே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிகையே, சிருஷ்டிகளுக்கெல்லாம் மேலானவளே, உமது மகிமையை நான் எப்போதும் ஸ்துதிப்பேன். உலகிலுள்ள மக்கள் அனைவரும் உம்மை தேடி வந்து உமக்குரிய வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்றும் உமது திருமைந்தனாகிய இயேசுவை நேசிக்க வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். இந்த பாக்கியம் உமது கிருபையினால் எனக்கும் என் குடும்பத்திற்கும் கிடைக்கும்படி உம்மை உருக்கமாக மன்றாடுகிறேன். என் வாழ்நாளெல்லாம் உமது புகழை பாடி இறுதியில் வான் வீட்டில் உம்மை ஸ்துதிக்கும் பேறு எனக்கு கிடைத்தருள செய்யும். ஆமீன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமாவது, அருள் நிறைந்த மரியே வாழ்க. 10ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது, உங்கள் ஊரில் இருக்கிற கோவிலையாவது சிலுவையாவது நன்றாயிருக்கும்படி ஏற்பாடு செய்கிறது. புதுமை. ஸ்பெயின் தேசம் முகமதியர்களின் கொடிய ஆளுகையில் இருந்தபோது எண்ணற்ற கிறிஸ்தவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டு சொல்லொண்ணாத துயரங்களை அனுபவித்தனர். அத்துன்பங்களை தாழ மாட்டாத பலர் தங்கள் விசுவாசத்தையே இழக்கும் அபாயம் ஏற்பட்டது. இக்கட்டான இந்த சூழலில் சிறைப்பட்டோரின் மீட்பரான அன்னை மரியாள் தனது பிள்ளைகளை காக்க திருவுளம் கொண்டார். இதற்காக மகா பக்தி கொண்ட செல்வந்தரான நோலாஸ்கோ ராயப்பர் என்பவருக்கு அன்னை காட்சியளித்தார். அடிமைத்தனத்தில் வாடும் என் பிள்ளைகளை மீட்க எனது பெயரால் ஒரு சபையை நிறுவு, அது என் மகனுக்கு பிரியமான காரியமாகும் என்று அன்னை கட்டளையிட்டார். அதே இரவில் அந்த நாட்டின் அரசர் யாகப்பருக்கும் புனித ரெமேந்துக்கும் அன்னை தோன்றி இச்சபையை நிறுவ துணையாக இருக்குமாறு பணித்தார். அன்னையின் விருப்பப்படி உருவான இச்சபை விசுவாசத்தை காக்க ஒரு வீரமிக்க சபையாக விளங்கியது. இச்சபையின் துறவிகள் ஒரு விசேஷமான வாக்குறுதியை அளித்தனர். கைதிகளாக இருக்கும் கிறிஸ்தவர்களை மீட்க பணம் இல்லை என்றால் அவர்களுக்கு பதிலாக எங்களையே அடிமைகளாக ஒப்படைப்போம் என்பதே அது. அன்னையின் அருளால் இச்சபை பல நாடுகளில் பரவியது. லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொடிய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் இல்லங்களுக்கு திரும்பினர். பல துறவிகள் அன்னை மரியாளின் பெயரை சொல்லி மற்றவர்களுக்காக தங்களையே அடிமைகளாக தந்து தியாகம் செய்தனர். அன்னையின் மாசற்ற அன்பு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்த ஆன்மாக்களுக்கு
விடுதலையை பெற்று தந்தது. அன்பார்ந்தவர்களே, அன்று சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த அடிமைகளை மீட்ட அன்னை இன்று நம்மை பிணைத்திருக்கும் தீய பழக்கங்கள் மற்றும் பசாசின் அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை மீட்க வல்லவர். பாவ சேற்றில் உழலும் ஆன்மாக்களுக்காக நாம் அன்னையிடம் மன்றாடுவோம். அன்னை மரியாளின் பரிந்துரை நமக்கு உண்மையான சுதந்திரத்தையும் வாழ்வையும் பெற்று தரும். சம்மனசுகளின் ராக்கினியான புனித தேவமாதா படிப்பித்த ஜெபம். ஓ பிரதாபம் நிறைந்த மோட்ச ராக்கினியே, சம்மனசுகளின் அதி உன்னத ஆண்டவளே, ஆதிகாலம் முதல் பசாசின் தலையை நசுக்கும்படியான வல்லமையும் அலுவலும் இறைவன் உமக்கு தந்தருளினாரே. தேவரீர் தயவு செய்து உமது இராணுவ சேனைகளை இப்பூமியில் அனுப்பி அவர்கள் உமது வன்மையின் பலத்தாலும் அதிகார ஏவலாலும் பசாசுகளை எங்கும் எதிர்த்து தாக்கி பின்தொடர்ந்து துரத்தி அவர்களுடைய ஆணவ கர்வத்தை அடக்கி நரக பாதாளத்திற்கு திரும்பவும் அவைகளை விரட்டி ஓட்டும்படி கிருபை செய்வீராக. பரிசுத்த சம்மனசுகளே, அதி தூதர்களே, எங்களை காப்பாற்றி ஆதரிப்பீர்களாக. ஆமீன். மாதாவிடம் அன்றாட ஜெபம். வான தூதர்களுடைய அரசியே, மனிதர்களுடைய சரணமே, அனைத்துலகுக்கும் நாயகியே, நாங்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். எப்படியாகிலும் எங்களை மீட்க வேண்டும். அன்னையே, உம்மை நம்பினோம், எங்களை கைவிடாதேயும். குறிப்பாக நாங்கள் சாகும்போது பசாசினுடைய தந்திரங்களை எல்லாம் தள்ளி போட்டு உம்முடைய திருமைந்தன் இயேசுநாதரிடம் நாங்கள் வந்து சேரும் மட்டும் துணையாயிரும். இதற்காக உம்முடைய திருவடியில் விழுந்து உம்முடைய ஆசீரை கேட்கிறோம். இதை அடியோர்களுக்கு இரக்கத்தோடே அளித்தருளும் தாயே. ஆமீன். தேவன்னைக்கு தன்னை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். என் ஆண்டவளே, என் தாயாரே, இதோ என்னை முழுவதும் தேவரீருக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறேன். தேவரீர் பேரில் அடியேன் வைத்த பக்தியை காண்பிக்கத்தக்கதாக இன்றைக்கு என் கண் காதுகளையும் வாய் இருதயத்தையும் என்னை முழுமையும் தேவரீருக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறேன். என் நல்ல தாயாரே, நான் தேவரீருக்கு சொந்தமாயிருக்கிறபடியினாலே என்னை உம்முடைய உடைமையாகவும் சுதந்திர பொருளாகவும் ஆதரித்து காப்பாற்றும். என் ஆண்டவளே, என் தாயாரே, நான் தேவரீருக்கு சொந்தமாயிருக்கிறேன் என்று நினைத்து கொள்ளும். என்னை உம்முடைய உடைமையாகவும் சுதந்திர பொருளாகவும் ஆதரித்து காப்பாற்றியருளும். ஆமீன். புனித கன்னி மரியாவை நோக்கி புனித பெர்னதத்தின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமீன். ஆண்டவரே, பாவியிலும் பெரும் பாவியான என் பாவங்களை மன்னியும். நான் என் தவறுகளை உணர்ந்து முழுமையாக மனம் திரும்பி வாழ எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தருளும். இந்த 53 மணி ஜெபமாலை நேரத்தில் எங்களை முற்றிலும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எப்போதும் உமது தெய்வீக ஞானத்தோடு வழிநடத்தும். எங்களை சூழ்ந்துள்ள எல்லா விதமான தீமைகளையும் தீய சக்திகளையும் எங்களை விட்டு விலக்கிவிடும். நாங்கள் இவ்வுலகில் உண்மையான அன்போடும் ஆழ்ந்த இறைப்பற்றோடும் வாழும் வரத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் சமாதானமும் அமைதியும் நிலவ செய்தருளும். கடன் சுமைகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்து பொருளாதாரத்தில் ஏற்றம் காண செய்யும். பில்லி சூனிய கட்டுகளில் இருந்து எங்களை பாதுகாத்து உமது ஒளியால் எங்களை நிரப்புவீராக. என் ஒவ்வொரு தேவைகளையும் நீர் அறிந்துள்ளீர். அவை அனைத்தையும் உமது மகிமைக்கேற்ப சந்தித்தருளும். ஆமீன். தூய ஆவியாரை நோக்கி மன்றாட்டு. தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்தில் இருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறையாறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகம் இன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்க செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார்.
பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 1. இயேசு இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை தியானித்து உயிருள்ள நம்பிக்கையுடன் வாழ மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் பொருளாதார நெருக்கடிகளால் வாடுபவர்களுக்காக வேண்டுகிறோம். நீர் உயிர்த்தெழுந்து வெற்றி கொண்டது போல அவர்கள் தங்கள் கடன் சுமைகளிலிருந்து விடுபட்டு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண அருள் புரியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். இரண்டாவது, இயேசு விண்ணகம் சென்றதை தியானித்து நம்பிக்கையுடன் விண்ணக வாழ்வை தேடும் வரம் கேட்போமாக. ஆண்டவரே, வேலையில்லாமல் தவிப்பவர்களுக்காகவும் தொழிலில் நஷ்டம் அடைந்தவர்களுக்காகவும் வேண்டுகிறோம். அவர்களுக்கு புதிய நல்வாய்ப்புகள் கிடைக்கவும் அவர்கள் தங்கள் உழைப்பில் மேன்மை அடையவும் ஆசீர்வதிப்பீராக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து
எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். மூன்றாவது
புனித கன்னி மரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவியார் இறங்கி வந்ததை தியானித்து நாம் அனைவரும் ஆவியாரின் ஒளியையும் அன்பையும் பெற மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பில்லி சூனிய ஏவல் மற்றும் தீய சக்திகளின் பிடியில் இருப்பவர்களுக்காக வேண்டுகிறோம். பரிசுத்த ஆவியாரின் அக்கினி பிளம்பு அவர்கள் மீது இறங்கி அனைத்து இருளின் கட்டுகளில் இருந்தும் அவர்களுக்கு முழுமையான விடுதலையை தருவதாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். நான்காவது, புனித கன்னி மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தியானித்து நாமும் விண்ணக மகிமையில் பங்கு பெற மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தீராத நோய்களினால் அவதிப்படுபவர்களுக்காக வேண்டுகிறோம். விண்ணக அரசியின் பரிந்துரையால் அவர்கள் உமது சுகமளிக்கும் நிழலில் இளைப்பாரி பூரண உடல் நலத்தை பெற்றுக்கொள்ள செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். ஐந்தாவது, புனித கன்னி மரியா விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானித்து நம் அன்னையின் மீது ஆழ்ந்த பற்று கொள்ள மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் சமூகத்தில் உள்ள கணவனை இழந்தோர், கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்றோருக்காக வேண்டுகிறோம். பரலோக அரசியின் பராமரிப்பில் அவர்கள் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் பெற்று நிம்மதியுடன் வாழ அருள் புரியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல
இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தேவ மாதாவின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய திரித்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருள் உத்தம கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவினுடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ வர பிரசாதத்தின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பு நிறைந்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பழுதற்ற கன்னியாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி தூய்மை கெடாத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா அன்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியத்திற்குரிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிருஷ்டிகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரட்சகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா புத்தியுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா வணக்கத்துக்குரிய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா புகழ்ச்சிக்குரிய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்தி உடையவளாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயையுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசியாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்தின் இருப்பிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிசிறந்த பக்தியுள்ள பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை பொருளை கொண்ட ரோஜா மலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவுடைய கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமாயிருக்கிற கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்தின் வாசலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்காலத்தின் நட்சத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயாளிகளுக்கு ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுவோர்க்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்மனசுகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீர்க்கதரிசிகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஸ்துதியர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு ஜெபமாலை ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதானத்தின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக உமது திருக்குமாரனை மன்றாடும். ஜெபிப்போமாக. இறைவா, முழு மனதோடு தெண்டனாக விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசுத்த தூய கன்னிகையான மரியாளுடைய வேண்டுதலினால் சகல சத்துருக்களின் சற்பனையிலே நின்று பிரசன்னராய் தயை செய்து ரட்சியும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார் என்று இன்று நாம் கண்டோம். அடிமைத்தனத்தில் வாடியவர்களுக்காக தங்களையே ஈடாக கொடுத்த துறவிகளின் நேர்மையான தியாகத்தை அன்னை ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கை இன்று கடன் சுமைகளாலோ, தீய பழக்கங்களாலோ அல்லது மற்றவர்களின் அடக்கு முறைகளாலோ அடிமைப்பட்டிருப்பதாக நீங்கள் உணரலாம். ஆனால் உங்களை மீட்க அன்னை மரியாள் இன்றும் ஆயத்தமாக இருக்கிறார். தாயே, என் தலைகளை அறுத்தெறியும் என்று நம்பிக்கையோடு கேளுங்கள். அன்னை உங்களை விடுவித்து நீதியுள்ள ஆண்டவரின் திருமுகத்தை காண செய்வார். உங்கள் வாழ்வில் புதிய விடுதலை பிறக்கும். நம்மை படைத்த இறைவனின் பேரன்பும் இயேசுவின் சமாதானமும் தேவ அன்னையின் பரிந்துரையும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமீன். பூவிலுள்ள மானிடர்க்கு தேவசுதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே, தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்ட